ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்லி சேனல். அவலில் பண்ணுற ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிவப்பு அவலில் இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சிவப்பு அவல் ஒரு கப்பு எடுத்துருக்கோம். ஒரு கப்பு அதே அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். ஏலக்காய் பொடி நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துப்போம். தேவையான அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கலாம். இந்த 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம அவல் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க அவல் ஒரு மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த எடுத்து வச்சுருக்க அவலை நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மூடிக்கலாம். ஒரு குறை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் போதும். கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்களேன், இந்த அவளோட பொடி பண்ணது நல்ல பொடியாக இருக்குது. இந்த மாதிரி தான் பொடி பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பொடி பண்ண ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம வெல்லத்தை வந்து பாவு காய்ச்சணும். அந்த வெல்லத்தை ஒரு கப்பு எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நல்ல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல பாவு காய்ச்சணும் நம்ம வெல்லம், தண்ணி இறக்கக்கூடாது. ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். நம்ம வெல்லத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கணும். நமக்கு எவ்வளோ கொதிக்குதோ நமக்கு அவ்வளோவும் நமக்கு நல்ல கெட்டியான ஒரு வெல்லமாக நமக்கு கிடைக்கும், பாகு மாதிரி கிடைக்கும். ஸோ நல்லா கொதிக்கட்டும். நம்ம பொடி பண்ண அவலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவலை ஃபஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் பண்ணும்போது எப்போயும் உப்பு சேர்த்துக்கணும். ஸோ அதேமாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். புட்டு நம்ம எப்படி பக்குவமாக நம்ம தண்ணி தெளித்து நம்ம மாவை பிசைஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம இதையும் பண்ண போகிறோம். ரொம்ப தண்ணி தெளிக்கக்கூடாது. லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தெளித்தா போதும். நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஊறணும். நமக்கு அந்த அவல் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால கொஞ்சம் ஊறாது. அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம புட்டு மாதிரி நல்லா ஊற வைக்கிறோம். ஸோ நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட கொஞ்சம் நல்லா ஊறட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ள அந்த வெல்லம் பாகு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் ஊறட்டும். நமக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. வெல்லமும் நமக்கு அரைஞ்சிடுச்சு. நல்லா இன்னும் வெல்லமே நமக்கு இல்லை, ஃபுல்லாக நல்லா லிக்விட் ஆகிடுச்சு. போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஊற வச்ச அவலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஊறி இருக்குது, சாஃப்டாக இருக்குது. நம்ம தண்ணி தெளித்ததுக்கும் மாவு பிசைஞ்சு வச்சதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை நம்ம ஒரு ஃபில்டரால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்குவோம். சூட்டோடு தான் நமக்கு ஊற்றணும். ஆறுனதுக்கு அப்புறம் ஊற்றக்கூடாது. ஏன்னா நமக்கு சூட்டில் தான் அந்த நம்ம அவல் வச்சுருக்கிறதும் நல்லா நமக்கு கொஞ்சம் நல்ல சாஃப்ட்னஸாக கொடுக்கும் நமக்கு. அதனால் நல்லா ஹீட் பண்ணி அந்த வெல்லத்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக ஊற்றின உடனே நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அவலில் பண்ணுற ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். அது குழந்தைங்களும் அதிகமாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் அதிகமாக அந்த டிஷ்ஷு செய்வோம். ஸோ உங்களுக்கு நீ வீடியோஸ் போட்டிருக்கா, நீ செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே அளவுக்கு நம்ம இன்றைக்கி தேங்காய் துருவி வச்சுக்கோ, அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுக்க ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் நம்ம பண்ணுறது. அப்போ தான் நமக்கு அந்த வேகும்போது நல்லா கரெக்டாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கிடக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கரண்டியை வச்சு. நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வெல்லம் ஆறி போயிடுச்சு கொஞ்சம் லைட்டாக. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா கரண்டி வச்சு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பால் மாதிரி பிடிக்க போகிறோம். நல்லா டைட்டாக பிடிக்கணும். அந்த பால் மாதிரி பிடிக்கும் போது லூஸாக பிடிச்சிங்கன்னா நமக்கு வேக வைக்கும் போது உடஞ்சிடும் அந்த பால் எல்லாமே. அதுவே சூடாக இருக்கும் போது லைட்டாக நம்ம பிடிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு பக்குவம். ஆறுனதுக்கப்புறம் பிடிக்க முடியாது. ஏன்னா நமக்கு ஆறிப்போய் நல்லா உதிரியாக வந்துடும். நமக்கு அந்த கிரிப்ஸ்னஸ் கிடைக்காது. ஸோ அந்த கிரிப்புக்காக தான் நம்ம நல்ல சூட்லேயே நம்ம போட்டு நம்ம இது பண்ணுறோம். ஸோ இதேமாதிரி ஒவ்வொரு உருண்டையாக நம்ம போட்டு நல்லா உருட்டி அழுத்தம் கொடுத்து நீங்கள் பால் மாதிரி போடணும். எவ்வளோ நீங்கள் அழுத்தம் கொடுத்து அதை பிசைஞ்சு வைக்கிறீங்களோ நமக்கு இட்லி குண்டால ஆவி கட்டும்போது நமக்கு உடையாமல் இருக்கும். ஸோ எல்லா பாலையும் நம்ம எடுத்து வச்சாச்சு அவளோட இதெல்லாம். இப்போ நம்ம ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அந்த இட்லி குண்டானை தூக்கி வச்சுக்கலாம். அந்த கொழுக்கட்டை வேகிற அளவுக்கு நம்ம நார்மலாக எவ்வளோ தண்ணி ஊற்றமோ அதே மாதிரி ஊற்றணும். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தட்டு போட்டு மூடிடலாம். நம்ம இட்லி குண்டான் தட்டை போட்டு
நல்லா கொதிக்கணும் அந்த தண்ணி. கொதிக்கும்போது நம்ம தட்டு வச்சு நம்ம வச்சுருக்க நம்ம அவலோட பாலெல்லாம் எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா அதில் நம்ம வச்சுக்கணும். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அவலோட பாலெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம அந்த இட்லி தட்டில் வைக்கலாம். நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டும் ஸ்வீட்டும் அந்த ஹெல்த்தியாக இருக்கிற அவலுமே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். குழந்தைங்களும் மோஸ்ட்டாக இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வித்தியாசமாக இருக்குது, இதை கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ எல்லா அவல் உருண்டையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டு எடுத்து மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும், அவல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பத்து நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம வெந்த கொழுக்கட்டையெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு அவல் கொழுக்கட்டை செஞ்சு காமிச்சிருக்கேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அவல் கொழுக்கட்டை ஒன்று எடுத்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. ஒன்றுமே நமக்கு வேகாமலாம் உள்ள எல்லாம் நல்ல குக்காக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.